ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெயிலுக்கு குளு குளுன்னு நுங்கு வச்சு ஒரு ஷர்பத் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் நுங்கு எடுத்து வச்சுருக்கேன். இதோட தோல் ஃபுல்லாக நீக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நான் தோல் நீக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இதை மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் மிக்ஸி ஜார்லேயும் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டால் நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஆகிடும், டேஸ்ட்டும் இருக்காது. மேஷரில் வச்சு மேஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா வாயில் சாப்பிட்றதுக்கும் கடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வரும். பாருங்கள், இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மேஷ் பண்ணியாச்சு. எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், நல்லா மேஷ் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் நமக்கு தேவையான சுகர் சேர்த்திக்கலாம். சுகர் சேர்த்திக்கிட்டோம். இப்போ நான் சப்ஜா சீட்ஸை நான் ஊற வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்திக்கலாம். பாருங்கள், சுகரும் போட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டோம். இப்போ நல்லா இது கலந்துருச்சு. இப்போ இதில் நான் ஐஸ் வாட்டர் சேர்த்திக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஐஸ் வாட்டர் சேர்த்திக்கலாம். பாருங்கள், இதில் நான் ஒரு 1/2 கப்பு மில்க்கும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். மில்க் சேர்த்தா நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம சுகரும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நான் பாதாம் பிஸ்தா ட்ரை ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதோட பவுடரையும் இதில் சேர்த்திக்கலாம். பாருங்கள், இதை ஆட் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான நுங்கு ஷர்பத் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு கூலானதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்லா செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். குளு குளுன்னு வெயிலுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.